ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்த்தியான ராகி கீ பிஸ்கெட் வீட்டில் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றது பார்க்கலாமா? ஃபஸ்ட் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 150 கிராம் அளவு ராகி எடுத்திருக்கேன். அது கூடவே 70 கிராம் சர்க்கரை, 70 கிராம் நெய் எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி பவுலில் ஜலிச்சு வச்சுருக்க ராகி மாவை சேர்த்துக்கிறேன். ராகி மாவு ஃபுல்லாக சேர்த்துட்டு இது கூடவே சர்க்கரையை வந்து நான் பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். வாசனைக்காக 3 ஏலக்காவும் சர்க்கரையில் சேர்த்துட்டு பொடி பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். விஸ்கை வச்சு இந்த மாதிரி ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஈவனாக மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம நெய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை உருக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்புறம் மீதி இருக்க நெய்யும் சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கிராக் எதுவும் இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கணும். பிசைஞ்சு வச்சுருக்க மாவில் சின்ன சின்ன உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி பிஸ்கட் ஷேப்பில் நல்லா ஷேப் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை வந்து ஒரு 15 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கணும் 180 டிகிரி செல்சியஸில். சுவையான ஹெல்த்தியான ராகி கீ பிஸ்கெட் வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும். ஜெயாஸ் ப்ரௌனியை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.